ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் பேசிக் சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் பார்ட் 4 வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 வீடியோவில் பேசிக் சேலரி கால்குலேஷன் பே ஸ்கேல் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் பேசிக் சேலரியிலேயே டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். ஓகே, ஆனால் ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 4, 5, 6 இந்த 3 ப்ராப்ளம் தான் இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் நம்பர் 4 ப்ராப்ளம் ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Compute the basic salary of Mr. Ramu for the assessment year 2024-25 from the following information அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராமாவோட பேசிக் சேலரி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அசஸ்மெண்ட் இயர் 24-25க்கு. அவர் ரிசீவ் பண்ணின சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000. அவர் சேலரி ரிசீவ் பண்ணுறதுக்கு முந்தி அவரோட சேலரியிலேருந்து டேக்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, டிடக்ட் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓன் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது ரெண்டுமே டிடக்ட் பண்ணி அவர் ரிசீவ் பண்ணின சேலரி தான் இந்த 18,000 rupees. அப்போ அவரோட பேசிக் சேலரி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சேலரி ரிசீவ்டோட மறுபடியும் இந்த சேலரியை நீங்கள் ஆட் பண்ணிடணும். இந்த டேக்ஸ் டிடக்டடையும் இந்த கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பேசிக் சேலரி கிடைக்கும். பாருங்கள், இதில் சின்ன ஒரு லைன்லேயே ஆன்சர். ஓகே, நீங்கள் வேணும்னா ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எழுதி எல்லாத்தையும் ஆட் பண்ணி காமிச்சிக்கோங்க. இதே மாதிரி 3த்தையும் எடுத்து எழுதி 18,000ஓட இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. பேசிக் சேலரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த டிடக்ஷன் பண்ணினோம் இல்லையா, அதை மறுபடியும் ஆட் பண்ணிடுறோம். ஓகேவா, இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 18,000, 2,000, 3,000 இந்த 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 23,000. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு கீழே 23,000 பேசிக் சேலரி அப்படின்னு ப்ராப்ளம் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடி எக்ஸசைஸ் நம்பர் 5ல் என்ன கொடுத்துருக்காங்க பேசிக் சேலரிக்கு அப்படின்னு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சேலரி ரிசீவ்ட் ஆஃப்டர் மேக்கிங் த ஃபாலோயிங் டிடக்ஷன்ஸ் பை மிஸ்டர் ஜி இஸ் ₹25,000. அவர் ரிசீவ் பண்ணின சேலரி 25,000. என்னென்ன டிடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அவரோட சேலரியில் இருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடணும், மறுபடி ஆட் பண்ணிடணும். அதுதான் அவரோட பேசிக் சேலரி. வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் வந்து 2,000 டிடக்ட் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் 400, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 300, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 700, டேமேஜஸ் காஸ்ட் பை ஹிம் ₹100. இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் போட்டு காமிச்சிடுறேன். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை இல்லையா. ஸோ அவரோட சேலரி ரிசீவ்டு நான் எடுத்து எழுதுகிறேன். இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 5, ப்ராப்ளம் நம்பர் 5. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 5 கால்குலேஷன் ஆஃப் பேசிக் சேலரி அப்படின்னு எழுதிடுங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே அவர் ரிசீவ் பண்ண சேலரி அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். சேலரி ரிசீவ்டு என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில் பாருங்கள், 25,000 இல்லையா. ஸோ அந்த 25,000 நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாமே ப்ராப்ளமில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப். ஓகே, ஸோ இதெல்லாமே இப்போ நான் ஆட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன தான், உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான். நான் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து உங்ககிட்ட ப்ராப்ளத்தை காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்ளத்தில் இன்கம் டேக்ஸ் 400 கொடுத்துருந்தாங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கொடுத்துருந்தாங்க 300. அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுத்துருந்தாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்காக 700 டிடக்ட் பண்ணியிருக்காங்க.
டேமேஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. ஓகே, ஸோ அவங்க பண்ண எல்லா டிடக்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், மறுபடியும் ஆட் பண்ணிடுறோம். அதுதான் அவரோட பேசிக் சேலரி. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்னா 28,500 rupees. இதுதான் பேசிக் சேலரி. இந்த மாதிரி தான் நான் உங்களை ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ ப்ராப்ளமில் பார்த்துக்கோங்க, 25,000 இருக்குதா, 25,000. ஸோ 2,400 இருக்குதா, எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா. அடுத்த அமௌண்ட் எவ்வளோ, 300, 700. ஸோ 300, 700 ஆட் பண்ணியிருக்கேன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா 100 rupees, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ சிம்பிள் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளமில் மட்டும் நம்ம ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 6ல் compute taxable part of annual salary from information given below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை அவர் ரிசீவ் பண்ணின சேலரி 72,000. ஓகே, ஸோ அடுத்து இன்கம் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் 1,200. இதெல்லாமே அவர் பே பண்ண வேண்டியது, ஆனால் சேலரியிலேருந்தே இதெல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, டிடக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிடக்டட் பை த எம்ப்ளாயர் 1,200 கொடுத்துருக்காங்க. ரெண்ட் ஆஃப் த ஹவுஸ் டிடக்டட் அவுட் ஆஃப் சேலரி 3,600. கடைசி இன்ஃபர்மேஷன் பாருங்கள், எல்ஐசி ப்ரீமியம் பெய்டு பை எம்ப்ளாயி. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து டிடக்ட் பண்ணது, இது மட்டும் எம்ப்ளாயி பே பண்ண வேண்டியது. ஸோ எம்ப்ளாயி பே பண்ண வேண்டிய இந்த 6,000 மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டிடக்ட் பண்ணக்கூடாது. அவர் பே பண்ண வேண்டியது, அவர் கையில் இருந்து பே பண்ண வேண்டியது. ஸோ இதை நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன ஆட் பண்ணணுன்னா இந்த 72,000, 4,000, 1,200, 1,200, 3,600 இது வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72,000 கிடைக்கும். அதுதான் பேசிக் சேலரி. எம்ப்ளாயி பே பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் ஆட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பேசிக் சேலரியோட இந்த 3 ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை போட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.